அடுத்தடுத்து வரிசையாக அரசியல் தலைவர்களுடன் சந்திப்புகளை நிகழ்த்தி வருகின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். முதல்ல பதவியேற்ற நாளிலேயே பெரியார் திடலுக்கு சென்று ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்தார். அவருடைய வாழ்த்துக்களை பெற்றார். அடுத்ததாக இன்று சட்டமன்றம் கூடியது. சட்டமன்றத்தில் அலுவல்கள் எல்லாம் முடித்துவிட்டு எல்லாருடைய பதவியேற்பும் முடித்துவிட்டு மதிய உணவுக்கு பிறகு நேராக சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு அவரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார், அன்பை பரிமாறிக்கொண்டார். சில ஆலோசனைகளையும் கூட வழங்கியதாக திமுக தலைவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் சொல்லியிருக்கிறார்ன்றதை பார்க்க முடிகிறது. அங்கே சித்தரஞ்சன் சாலையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த சந்திப்பில் உடன் இருந்ததை பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரைக்கும் வந்து அவரை ஏதோ நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி கட்டி தழுவி அணைத்து உள்ளே அழைத்து சென்று வரவேற்ற காட்சிகளை பார்த்தோம். அதே போல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவரை அழைத்து வரவேற்று அவருக்கு மரியாதை செய்தார், சால்வை அணிவித்தார். அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒன்றா ஒரே சோஃபாவில் உட்காந்து திமுக தலைவரோடு பேசுகிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நேயர்களே. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், ரெண்டு பேரும் ஒன்றா பக்கத்து சேரில் உட்காந்து வேற ஒருத்தரோட பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துருப்போமா? அல்லது ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் பக்கத்தில் ஒரே சேரில் உட்கார்றதை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியுமா? இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம நடக்கவே நடக்காது, தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு நினச்ச காட்சிகள் எல்லாம் இந்த அடுத்த தலைமுறை சாத்தியமாக்குகிறதுங்கிறத பார்க்க முடிகிறது. திமுக எதிர்க்கட்சி தலைவரும் தாவேகாவின் முதலமைச்சர் விஜயும் ஒரே சோஃபாவில் பக்கத்தில் உட்கார்றாங்க. ஒரு தலைமுறை மாற்றம் நிகழும் போது அரசியலில் பல மாற்றங்கள் நிகழுது. அதனுடைய ஒரு உதாரணமாக நம்ம இதையும் கூட பார்க்க முடியும். அதே போல் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களுடைய வீட்டுக்கும் போய் அவரிடமும் வாழ்த்து பெற்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ரெண்டு பேருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில், முதலமைச்சரும் பிளாக் அண்ட் ஒயிட், வைகோ அவர்கள் எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக சந்தித்து பேசிக்கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். அவருக்கு சால்வை அணிவித்ததோடு மட்டும் இல்லாமல் மாலை போட்டு வரவேற்று வைகோ அவர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ரொம்ப உற்சாகமாக திரு வைகோ அவர்கள் தென்பட்டார் இந்த சந்திப்பில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கும் நான்காவதாக சென்று அவர் பேசிய காட்சிகள், அவருடைய குடும்பத்தார் எல்லாரையும் மீட் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மூன்று மகள்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்தா இளைஞர் போல தெரிவார், ஆனால் அவர் பலமுறை தாத்தா ஆயிட்டார். அவருடைய பேர பிள்ளைகளையும் கூட பார்த்து விஜய் அவர்கள் இன்ஃபேக்ட் டாக்டர் அன்புமணி வந்து பாருங்க உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை காட்டக்கூடிய காட்சியை கூட நம்ம பார்த்தோம். விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேர பிள்ளைகளையும் அவர் பார்த்து பேசி அவங்களோட அளவலாவி விட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. ஒரு சின்ன தேநீர் விருந்துக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சருக்கு அவர் தேநீர் விருந்தும் வழங்கினார். அதையும் ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு நேராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்திக்க போகிறார் திரு விஜய் அவர்கள். நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், அண்ணன் சீமான் அவர்களுக்கும் அதே போல் தாவேகாவினருக்கும் என்ன மாதிரியான ஒரு மோதல் இருந்தது. கடுமையான விமர்சனங்களை திரு சீமான் அவர்கள் முன்வைத்தார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லா கட்சிகளையுமே விமர்சித்து நான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு தன்னெழுச்சியான தனக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு தனி ஸ்டாண்டோடு நிற்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள். 234 தொகுதியிலையும் தனித்து போட்டி, சரி பாதியாக பெண்களுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது அப்படின்னு தனக்குன்னு ஒரு தனி பாணியை அவர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாணியில் திரு விஜய் அவர்கள் மீது அவர் கடுமையான விமர்சனங்களை வைத்தார். காரணம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படிங்கிற ஹேசியங்கள் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். விஜய் வரப்போறாரு, என் தம்பி வருவார், மாற்றத்தை கொடுப்பாரு, என் தம்பி வந்து அரசியலுக்கு நிச்சயம் வரப்போறாரு, இந்த தேதியில் கட்சி தொடங்க போறாரு, அடுத்த பிப்ரவரி மாதம் அவர் தொடங்கிடுவார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் வருவார், இந்த தேர்தலுக்கு முன்னாடி வருவார், நிறைய அது பற்றின செய்திகளை நமக்கே சொல்லிக் கொண்டிருந்தவர் திரு சீமான் அவர்களாக தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.